வணக்கம். எமோஷன்ஸ் அட் உணர்வுகள் சேனல்லேருந்து உங்கள்லேருந்து ஒருத்தியா உங்கள் ராகவி நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இன்னைக்கு அந்த வகையில் பார்க்கும்போது 21 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட பேங்கிங் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய மிஸ்டர் ஹேமந்தை நம்ம இன்வைட் பண்ண போகிறோம். நான் ஏன் அவரை பர்டிகுலராக இன்வைட் பண்ணணும்னு நினச்சேன்னா, அதாவது பேங்கிங்கை எப்படி யூஸ் பண்ணணும், அங்கே இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. நாட் ஒன்லி தட், கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாம் கூட நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதனால் நிறைய நம்ம மிஸ் பண்ணுறோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும், ஈஸியாக பாமர மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட மட்டும்தான் அவரை நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட கேட்டு நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது. ஒரு பேங்கிங்கில் ஒரு கார்டை யூஸ் பண்ணால் கூட நம்ம எப்படி யூஸ் பண்ணுங்கிற விஷயத்தையும் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் கவர்மெண்ட் நம்மளுக்காக கொடுத்துருக்கிற ஸ்கீம்ஸை பற்றி எல்லாரும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு தான் நான் பயன்பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நான் அவரை இன்வைட் பண்ணியிருக்கேன். நம்ம இன்வைட் பண்ணலாமா அவரை? மிஸ்டர் ஹேமந்த், வணக்கம். எமோஷன்ஸ் அட் உணர்வுகள் சேனல்லேருந்து உங்களை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். சார், நான் உங்களை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி நம்ம மக்கள் ஓரளவுக்கு எஜுகேட்டட் பர்சன்ஸ் பற்றி பிரச்சனை கிடையாது. பட் அவங்களே கூட சில நேரங்களில் பேங்க்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் மிஸ் பண்ணிடுறாங்க. நம்பர் 1. அடுத்தது, படிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. படிக்காதவங்களுக்கு பாவம், அவங்களுக்கு ஒரு சலானை கூட யாருமே கரெக்டாக ஃபில் பண்ண முடியாமல் தவிச்சுக்கிட்டும் துடிச்சிட்டு இருக்கிறத நான் நிறைய பேரை பேங்க்கில் பார்த்துருக்கேன். அவங்க தயங்கிக்கிட்டு நிற்பாங்க, அம்மா அதை ஃபில் பண்ணி கொடுக்குறீங்களா ப்ளீஸ்மா அப்படின்ட்டு. அப்போது நம்ம சில நேரங்களில் நம்ம ஃபில் பண்ணி கொடுப்போம். பட் எம்ப்ளாயிஸ் பேங்க்கில் உட்கார்ந்துட்டு இருக்கிற அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணுறாங்க. சில நேரத்தில் முகம் காட்டுறதையும் நான் பார்த்துருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் பயனுள்ள விஷயங்கள் நீங்கள் சொல்லணும். நாட் ஒன்லி தட், ஸோ ஸ்கீம்ஸ் இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எஜுகேஷன் லோன் வாங்குறவங்களாகட்டும், இல்லை கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியல. தெரியாமல் இருக்கிறதே ஒரு பெரிய தவறான விஷயம். ஏன் அந்த அவேர்னஸ் வரல அப்படிங்கிறது தெரியல. இல்லை கவர்மெண்ட் தான் அட்லீஸ்ட் இது அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்காக ஏதாவது ஒரு விஷயங்களை மேற்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு நான் உங்களை கூப்பிட்ட விஷயமே எல்லாருக்கும் தெரிய வைக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தோடு தான். நீங்கள் சொல்லுங்கள் சார், லைக் என்னென்ன இருக்குது ஸ்கீம்ஸ்? நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் ஃபார் இன்வைட்டிங் மீ டு திஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்குமே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். பிகாஸ் நான் ஆரம்பத்திலிருந்தே பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே மக்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய சில ப்ராஜெக்ட்ஸ், அதாவது இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனில் அனைத்து தரப்பான மக்களுக்குமே இந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் போய் ரீச் ஆகணுன்றது தான் கவர்மெண்ட்டோட குறிக்கோள். அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருக்குமே 0 பேலன்ஸில் அக்கௌண்ட்ஸை கொடுத்து, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்ஸை கொடுத்து கவர்மெண்ட்டால் இனிஷியேட் செய்யப்பட்ட ஸ்கீம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போய் ரீச் ஆகுறது ஒன்லி த்ரூ அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆதார் டிரான்ஸ்ஃபர். அதாவது நடுவில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இனிஷியலாக கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருந்துச்சு. அது எப்படி மக்களுக்கு போய் சேரும்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே வில்லேஜ் ஆஃபீஸர்ஸில், பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆஃபீஸர்ஸில் ஒரு நோட் புக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதில் மாதத்துக்கு ஒரு 200 ரூபாய் சோஷியல் செக்யூரிட்டி பென்ஷன் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. இது உண்மையாக நடந்த கதை இது. அப்போது அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கிறப்போ எப்படி நடக்கும்னா, அது அங்கே சில பேர் இருப்பாங்க, இதை மேற்பார்வை செய்கிறவங்க இருப்பாங்க. மக்கள் க்யூவில் நின்று அவங்களோட கைரேகையோ இல்லைன்னா முடிஞ்சதுன்னா கையொப்பமோ இட்டுட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போவாங்க. இதில் நிறைய லீக்கேஜஸ் இருக்கும். லீக்கேஜஸ்னால் மைக்ரேட் ஆகிருக்கலாம், இறந்து இருக்கலாம். அவங்கள கரெக்டாக போய் ரீச் ஆகுதா, அதில் அந்த லிஸ்ட்டில் இறந்து போனவங்க இருப்பாங்க, ஊரை விட்டு போனவங்க இருப்பாங்க. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும். சில விஷயத்தெல்லாம் நான் இப்போ ஓப்பனாலாம் பேச முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய லீக்கேஜஸ் இருக்கும். லீக்கேஜஸ்னால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு மண்டலம், அங்கெல்லாம் மண்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சைடு ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, இந்த பக்கம் தமிழ்நாடு, இதிலலாம் அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டலத்தில் அவுட்ஃப்ளோ அதாவது மந்த்லி கவர்மெண்ட் கிட்டேருந்து மக்களுக்கு போய் சேரக்கூடிய தொகை அப்ராக்சிமேட்டாக ஒரு 60 லட்சம் ரூபாய் இல்லைனா 6 கோடின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி கைரேகை வாங்கிட்டு அது மூலயமா அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி கைரேகை மூலமாக தான் நீங்கள் விட்ரா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கண்ட்ரோலை கொண்டு வந்ததுக்கப்புறமா போக போக இந்த ஆதார் எல்லாம் அது கூட இணைச்சி இந்த கஸ்டமர் இப்படி தான் விட்ரா பண்ண முடியும், ஆதார் மூலியமாக தான் விட்ரா பண்ண முடியும், அப்படிப்பட்ட சில விஷயங்களை கொண்டு வந்ததுக்கப்புறமா அந்த 6 கோடியோ 60 கோடியோ இல்லைனா 6 லட்சமோ 60 லட்சமோ இருக்கிறது அப்படியே ஒரு 2 ஜீரோஸ் குறைஞ்சி 6 லட்சமாக மாறும். கவர்மெண்ட் அது எப்படின்னா,
நீங்க ரிஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மேற்பார்வை எல்லாமே அவங்கவங்க கண்ட்ரோல்ஸ்ல இருக்கு. ம். பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல கிளீன் பண்றவங்கல இருந்து பெரிய பெரிய ஆளுங்க வரைக்கும் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அது வந்துட்டு அந்த மைக்ரன்ட்ஸு, இறந்து போனவங்க, லிஸ்ட்ல சேர்க்கப்படாதவங்க, அவங்களுக்காக வர்றதெல்லாம் அவங்க கூட அது என்ன வெறும் கைரேகை, கையொப்பம் தானே. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஆனா இப்போ நெறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணி ஆதார வந்துட்டு அக்கவுண்ட்ல இணைச்சு, கைரேகை மூலியமா வந்துட்டு வித்ட்ரா பண்ற ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்து, எந்த பேங்க்ல அக்கவுண்ட் இருந்தாலுமே நம்ம வந்துட்டு இப்போ எல்லா வில்லேஜஸ்லயுமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் ஏஜென்ட்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. அந்தந்த பேங்க்ஸ் அலாட் பண்ணி வச்சிருப்பாங்க கவர்மெண்ட்ல இருந்து. இப்போ வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் ஏபிசி வில்லேஜ் அப்படின்னா, அந்த கிராமத்துக்கு வந்துட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா இல்லைன்னா பிரைவேட் செக்டர்ல ஏதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க்ன்றது கவர்மெண்ட்ல ஆல்ரெடி அலாட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கான அந்த பர்ட்டிகுலர் வங்கியோட தொடர்பாளர் வந்துட்டு அந்த வில்லேஜுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்துட்டு ஹில் பி லைக் ஒரு மொபைல் ஏடிஎம், நடமாடும் வங்கி ஏடிஎம் மாதிரி செயல்படுவாங்க. அந்த மிஷின்ல ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஆதார் கார்டு நம்பரும் கொடுக்கலாம். ஆதார் கார்டு நம்பரை மட்டுமே கொடுத்துட்டு பேங்க்கை செலக்ட் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கான அமௌண்ட்டை வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து வித்ட்ரா செஞ்சுக்கலாம். இன்கேஸ் டெபாசிட் பண்ணணும்லாம் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து ஓஹோ! கம்ப்ளீட் கண்ட்ரோல்ஸ், அதாவது கைரேகை இல்லாம வீட்டில் இருக்கிறவங்க கூட அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியாது. இப்போ ஓல்டேஜ் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிற ஒரு பெரியவங்க இருக்காங்க. அவங்களால வந்து எடுக்க முடியலன்னா வேற யாராலையும் எடுக்க முடியாது. அவங்க அவங்களோட கைரேகை கொடுத்து மட்டும் தான் எடுக்க முடியும் அந்த அமௌண்ட். அந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இருந்தாலுமே மக்கள் கிட்ட வந்து நெறைய விஷயங்கள் வந்து போய் சேர்றது கிடையாது. இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் நான் இன்வால்வ் ஆகியிருந்ததுனாலையும், அதே மாதிரி நெறைய மக்கள் கூட தொடர்புல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லயே ஆரம்பத்துல இருந்து இருந்ததுனாலையும், எனக்கு வந்துட்டு இந்த கவர்ன்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் என்னென்ன? அது வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து மக்கள போய் சேருது? அப்படின்ற ஒரு ஆர்வம் தொடங்கி, அதுலருந்து நான் நெறைய வந்து புக்ஸு, இந்த வெப்சைட்ஸு நெறைய விஷயங்கள வந்துட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அதுல 1, 2 விஷயங்கள் என்னால முடிஞ்சது இந்த நேரத்துக்கு எவ்வளோ நான் சொல்ல முடியுமோ, அந்த முக்கியமான விஷயங்கள வந்துட்டு நான் வந்து இங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். மிக முக்கியமான விஷயம், இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இப்பலாம் நெறைய இந்த என்ன சொல்றது? ஹோட்டல் சாப்பாடு, Swiggy, Zomato, பீஸா அந்த மாதிரி நெறைய விஷயங்கள்ல வந்துடுச்சு இப்போ. அதனால வந்துட்டு அதுக்கு நம்ம செலவு பண்ணணும்னு ஆரம்பிச்சோம்னா, ரூ. 1000 ரூ. 2000 ரொம்ப ஈஸியா செலவு பண்ணிட்டு இருக்கோம். ம். அப்படி இருக்கிறப்போ, நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள், அதாவது நம்மளுக்கு பயன்படக்கூடிய சில விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான இது. அது கூட கவர்ன்மெண்ட்னால இனிஷியேட் செய்யப்பட்ட சில ஸ்கீம்ஸ் இருக்கு. அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். ஸோ எல்லா சிட்டிசன்ஸுமே ஆஃப் இந்தியா வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. ஈவன் வங்கியில வொர்க் பண்ற சில பேருக்கே கூட இந்த விஷயங்கள் வந்துட்டு சில நேரங்கள்ல தெரியறதில்ல. தெரியுது. எந்த அளவுக்கு வந்து ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப முக்கியமா நான் பார்க்குற ஸ்கீம்ஸ பத்தி இப்ப பேசுறேன். ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்றப்போ வந்துட்டு எல்லாருக்குமே மைண்ட்ல வர்றது இன்சூரன்ஸா? அது வந்துட்டு இருக்கிறப்போ உபயோகப்படாது. போனதுக்கப்புறம் உபயோகப்படுறத பத்தி இப்ப பேசுறது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவா இருக்கு. அந்த மாதிரியெல்லாம் தான் மக்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எப்பயுமே இன்சூரன்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம எப்படி யோசிக்கணும்? இன்சூரன்ஸ் ஆகட்டும், மெடிக்கல்ஸ்க்காக இன்சூரன்ஸ் வாங்குறோம் இல்லையா? அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன்க்காக. அந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும், அத நம்ம எப்படி பார்க்கணும்னா, இது வந்து ஒரு சமூகம். 1000 பேரு சேர்ந்து கட்டுறது ஒரு 100 பேருக்கோ, இல்லன்னா 50 பேருக்கோ வந்து அது யூஸ் ஆகுது. ஸோ எப்பயுமே நம்ம இன்சூரன்ஸ் போடுறப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வந்துட்டு நம்மளுக்கு பயன்படக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு தாட். எண்ணமா இருக்கும். அதே மாதிரி யாருக்கு பயன்பட்டாலும் அது முழுசா போய் பயன்படணுன்றதையும் செகண்ட் தாட்டா வச்சுக்கணும். ஸோ ம். இந்த மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அது வந்துட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து குடுக்குற இந்த ஒரு பங்கு வந்துட்டு ஏதோ ஒரு நீட்ல இருக்கிற, ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில காலையில எழுந்து வீட்டுக்கு போய் ரீச் ஆகுறதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல அது வந்து யாரோ ஒரு செட் ஆஃப் பீப்பிள்க்கு வந்து ரொம்ப நெறைய உபயோகப்படுதுன்றத வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு மைண்ட் செட்டா வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஃபர்ஸ்ட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது முதல் விஷயம். 2வது விஷயம், நெறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் இப்ப இருக்கு. ஆனா நான் அத பத்தி இப்ப பேசல. நான் பேசப் போறது வந்துட்டு, அ கவர்ன்மெண்ட்டால இனிஷியேட் செய்யப்பட்ட சில ஸ்கீம்ஸ பத்தி தான். முதல் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, ம். பிஎம்எஸ்பிஒய். இந்த ஸ்கீம் வந்துட்டு வெறும் ரூ. 12 தான் வருஷத்துக்கு. ஓகே. வருஷத்துக்கு ரூ. 12 தான். ம். மாசத்துக்கு ரூ. 1 தான் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க. ம். ஆனா இது வந்து வெறும் ஆக்சிடென்ட் ஸ்கீம். ம். ஆக்சிடென்ட்னால வந்து மரணம் ஏற்பட்டாலோ, இல்லன்னா ஆக்சிடென்ட்னால பேரலைஸ் ஆனாலோ, அதுக்கான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு கவர்ன்மெண்ட்ல இருந்து நமக்கு வந்து சேரும். இத எப்படி அடையலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேங்க் அக்கவுண்ட்ஸ் எந்த பேங்க் அக்கவுண்ட் வச்சுட்டு இருந்தவங்களா இருந்தாலுமே, ம். அந்த பேங்க்ல வந்துட்டு பிஎம்எஸ்பிஒய் ஸ்கீம், பிஎம்ஜேபிஒய் ஸ்கீம். பிஎம்எஸ்பிஒய்ன்றது சுரக்ஷா பீமா யோஜனா, ரூ. 12 ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர். 18 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்துட்டு இத வந்து தேர்வு செஞ்சுக்கலாம்.
இது வந்து நீங்கள் போய் ஸ்பெசிஃபிக்காக கட்டணும்னு கிடையாது. நீங்கள் இன்றைக்கி தேர்வு செய்கிறீங்கன்னா இன்றைக்கி ₹12 டெபிட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வருஷம் மேயில் வந்துட்டு மே மந்தில் ஒரு ஒரு பர்டிகுலர் டேட்டில் வந்து டெபிட் பண்ணிவிடுவாங்க. இந்த ₹12 எப்போ டெபிட் பண்ணுறாங்களோ அதுலேருந்து 1 இயருக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து ஆக்டிவாக இருக்கும். நான் அடுத்த மேக்கு வந்து நம்ம பணத்தை வச்சுக்க சொல்லி மெசேஜும் வரும். நம்ம மே மந்தில் அந்த ₹12 அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா போதும். இதில் என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் ஆப்ட் பண்ணுறப்போ அது ஒரு பெரிய ஃபண்டாக வந்து கவர்மெண்ட்டுக்கு சேருது. இதில் யாருக்காவது ஒரு ஒரு எதிர்பாராத நிகழ்வு நேரிடுறப்போ அந்த ஃபேமிலிக்கு அந்த ₹2,00,000 ஆக்சிடென்ட்னால இறப்பு நேரிடுறப்போ ₹2,00,000 வந்து போய் சேரும். ஜஸ்ட் ஒரு ₹12 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ₹12 வந்துட்டு நம்ம வந்து செலவு பண்ணுற விஷயத்தில் வந்துட்டு ₹2,00,000 வரைக்கும் ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு சேஃப்டி கொடுக்க முடியுது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயம் வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியம்னா, நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அப்படியே தள்ளிட்டு போகிற மாதிரி விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்மளுக்கு தேவையில்லைனால கூட நம்மளால மற்றவங்களுக்கு இது உதவி ஆகக்கூடிய ஒரு விஷயம். இது வந்துட்டு ஆக்சிடென்ட் மூலமாக நடக்கிறது. இதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு ஸ்கீம் இருக்குது. பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, PMJJBY அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யோஜனா எப்படின்னா ₹436 வருஷத்துக்கு அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் இல்லைனா வந்துட்டு ஒரு பெராலிசிஸ் அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் ஆக்சிடென்ட்னால நடந்தாலும் சரி, இயற்கையாக நடந்தாலும் சரி, எந்த ஒரு ரீசன்னால நடந்தாலும் சரி, இந்த ₹2,00,000 வந்துட்டு அந்த ஃபேமிலிக்கு போய் சேரும். ஸோ இது PMJBY அண்ட் PMSBY இன்னைக்கே பேங்க்குக்கு போயிட்டு இந்த மாதிரி 2 ஸ்கீம் இருக்காமே, நான் ஆப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ₹448 லெஸ் தென் ₹450. அந்த ₹448 வருஷத்துக்கு நம்ம அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிறதுனால நம்ம ஃபேமிலிக்கு நம்ம வந்துட்டு ஏதோ ஒன்று ஒரு சின்ன விஷயத்த வந்துட்டு செக்யூர் பண்ணுறோம். ஏன்னா இது வந்துட்டு எதிர்பாராத விஷயங்கள் நிறைய நடக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் இந்த ₹448 வந்துட்டு ரொம்ப சின்ன விஷயம். இதை வந்துட்டு இமீடியட்டாக ஆப்ட் பண்ணோன்னா நம்ம ஃபேமிலியை வந்துட்டு செக்யூர் பண்ணி பார்த்துக்கலாம். இதனால் இதை செக்யூர் பண்ணுறதுனால இது கண்டிப்பாக இது நம்மளுக்கு பலன் கிடைக்கணுன்றதுக்காக நான் இதை சொல்லலை. நம்மளுக்கு கிடைக்கலனாலும் நம்ம மூலியமாக இன்னொருத்தருக்கு போய் சேரும். ஆனால் அந்த எதிர்பாராத நிகழ்வுகளில் மனசுல ஒரு திருப்தி இருக்கும். ஓகே, என்னால ஏதோ ஒன்று பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. இது 2 ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இது கூடவே இன்னொன்னு சொல்றேன் நானு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்காது. நீங்க வந்து மாஸ்டர் கார்டு, விசா கார்டு இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல நம்ம கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண ரூபே கார்டுன்னு ஒன்று இருக்கு. நார்மலா என்ன பண்ணுவோம்னா நம்ம பேங்க்ல போயிட்டு அது கொஞ்சம் டிசைனா இருக்கும் பாருங்க. எனக்கு மாஸ்டர் கார்டு கொடுங்க, விசா கார்டு கொடுங்க அந்த கேட்போம். ரூபே கார்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு எத்தனை பேர் ஆப்ட் பண்ணி வாங்குறேன். நான் ஆப்ட் பண்ணி வாங்குவேன். எதுக்காக அதை ஆப்ட் பண்ணி வாங்குவேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. ரூபே கார்டில் இன்பில்ட் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒன்று இருக்கு. அதாவது 45 நாளுக்கு ஒரு வாட்டியாவது நம்ம அந்த கார்டை வந்துட்டு பண பரிமாற்றத்துக்காகவோ இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்வைப்பிங்காகவோ நம்ம கடைகளில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல ஸ்வைப் பண்ணுறதுக்காகவோ யூஸ் பண்ணணும். இதுதான் கண்டிஷன். இதை தவிர வேறு எந்த கண்டிஷனும் இல்லை. நீங்கள் எதுவும் அடிஷ்னலாக கட்ட தேவையில்லை. இந்த மாதிரியான சூழ்நிலையில் ரூபே கார்டு நார்மல் கார்டுக்கு ₹1,00,000 வரைக்கும் ஆக்சிடென்ட் உதவி கிடைக்கும். ஆக்சிடென்ட் மூலயமா மரணம் நிகழ்ந்தால் அந்த ஃபேமிலிக்கு கிடைக்கிற உதவி இது. அதே போல் பிளாட்டினம் கார்டாக இருந்தால் அதுக்கு அடுத்த வகை கார்டாக இருந்துச்சுன்னா ரூபே கார்ட்லேயே ₹2,00,000 வரைக்கும் கிடைக்கும். இது எப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் ஆகிற நாள்லேருந்து 45 நாட்களுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ஸ்வைப்பிங் பண்ணியிருக்கணும். இது மட்டும்தான் அவங்களோட கண்டிஷன். இந்த கண்டிஷனை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அந்த ஃபேமிலிக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எத்தனை பேருக்கு தெரியும் ரூபே கார்டில் இந்த மாதிரி விஷயம் இருக்கு? அதுதான் நான் சொல்ல வரேன். இது வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு சில இதில் இன்வால்வ்டாக இருந்ததுனாலையும் பை நேச்சர் அந்த சைடு வந்துட்டு கொஞ்சம் என்னோட மனசு வந்துட்டு அதை தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்குது, எத்தனை விஷயங்கள் வந்து நம்ம எல்லாருமே டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே வந்துட்டு வரி பணம் வந்துட்டு டைரக்டாக இன்கம் டேக்ஸாக தான் கட்டுறோன்னு இல்லை, நம்ம வாங்குற ஒரு பொருளையும் கட்டிட்டு இருக்கோம். சேலரியில டேக்ஸையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்குற பொருளுக்கும் டேக்ஸ் கட்டுறோம். அதனால இதெல்லாம் நம்மளோட பேசிக் உரிமை. நம்மளுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் மூலமா வர இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளை ரீச் ஆகணும் அப்படின்றது வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதனால வரப்போற பயன் வந்து நம்மளோட உரிமை. இதை வந்து தெரிஞ்சுக்காமலே நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு காணொலி மூலயமா அது போய் ரீச் ஆகுது அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த பாயிண்ட் வந்துட்டு இப்போ நான் சொன்னது தாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். நான் இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்னோட கொலீக்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா பேங்க்கில். நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு டிஃப்ரெண்ட் பேங்க், ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில். அவங்கள எல்லாரையும் கூட நான் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஏன்னா இவ்வளோ கம்மியாக இருக்குது, இது எடுத்துக்க வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு நான் நிறைய பேரை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆப்ட் பண்ண வச்சுருந்தேன்.
இது நடந்து ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. நான் கூட வேற ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டேன். மூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்ன செய்தி ஒன்று வந்தது. இந்த மாதிரி வந்துட்டு என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு கொலீக் கர்நாடகாவில் போய் செட்டில் ஆனவர் ஒருத்தர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சின்ன வயசு தான், பசங்க 2 பேர். ரொம்ப ஹைஃபை ஃபேமிலிலாம் கிடையாது. அவரோட இன்கம் நம்பிட்டு வாழ்ந்த ஒரு சராசரி நடுத்தர குடும்பம் தான். ஸோ உடனே என்னோட நண்பர், அவருக்கும் எனக்கும் காமனாக இருந்த ஒரு நண்பரை கூப்பிட்டு, தயவு செஞ்சு அவர் இங்கே இருந்தப்போ நான் இதை ஆப்ட் பண்ண வச்சுருக்கேன், நீங்கள் வந்து அவங்க ஃபேமிலி கூட பேசிவிட்டு பிரான்ச்சை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கீம்ஸில் கண்டிப்பாக அவருக்கு வந்துட்டு அப் டு 6 lakh rupees வரைக்கும் 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அதனால நீங்கள் செக் பண்ணுங்கள். அவர்கிட்ட ரூபே கார்டு இருந்தது எனக்கு தெரியும். அவர் இந்த 2 ஸ்கீமையும் ஆப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சிடென்ட்னால தான் இறந்துருக்காருன்றதுனால தயவு செஞ்சு அந்த ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமாவும் நான் ஃபாலோ பண்ணேன். ஃபைனலாக அந்த ஃபேமிலி வாஸ் ஏபிள் டு கெட் அரௌண்ட் 5 to 6 lakh rupees. ஸோ இது வந்து எனக்கு இது சந்தோஷம்னு சொல்றதை விட அட்லீஸ்ட் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்தது. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த 5 லட்ச ரூபாய் எப்படி செலவு பண்ணுவோன்னு கிடையாது. பணத்தோட வேல்யூ எப்படி தெரியும்னா, நம்ம கையில கேஷ் இல்ல, ஜிபே தான் பண்றேன்றப்ப, இல்ல எனக்கு இந்த 10 ரூபாய் கேஷா தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கழுத்துல கத்தி வச்சுட்டு நிப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல யாருக்கிட்டயாவது போயிட்டு நான் பண்றேன் எனக்கு கொடுங்க நம்ம கேட்கறப்பதான் அதோட வேல்யூ தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இது சின்ன விஷயமா பெரிய விஷயமான்றதை விட இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஃபேமிலியில் எல்லாருமே வந்துட்டு அதை ஆப்ட் பண்ணி வச்சுக்கிட்டா, இந்த 450 ரூபான்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வீட்டில் ஒரு அம்மா அப்பா இருக்காங்கன்னா அவங்க 2 பேரும் ஆப்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே அந்த பசங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்களுக்கோ இல்லை யாருக்கோ, இல்லைனா ஏதோ ஒரு ஃபேமிலிக்கோ. நம்ம ஏன் நம்ம ஃபேமிலியை பற்றி மட்டும் பேசணும், ஏதோ ஒரு ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு மக்களை போய் ரீச் ஆகுதுன்றது வந்துட்டு இன்னைக்கு பசங்க கேஷே எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாங்களே. ஐம் ஹேவிங் ஃபோன் இருக்கு மேமே போதும். ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த எமர்ஜென்சிக்கு கையில கொஞ்சம் கேஷ் வச்சுக்கணுன்ற விஷயமே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஃபோன்லயே எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு. ஃபோன்ல பண்றது வந்துட்டு ஒரு வகையில நல்ல விஷயமாக இருந்தாலும் அதுலயே வந்து நிறைய சேஃப்டி இல்லாத பேராமீட்டர்ஸும் இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்து தவறான அக்கௌண்ட்ல போறதோ இல்லைன்னா தவறா எடுக்கப்படுறதோ நிறைய விஷயங்கள் இப்ப நடந்துட்டும் இருக்கு. கவர்மெண்ட்டும் நிறைய நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, கால்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு பேசிக்காக நான் சொல்லணும்னு நினச்ச இந்த ஒரு 2 ஸ்கீம் ப்ளஸ் அந்த கார்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது. இது ரொம்ப பேசிக். இன்றைக்கே உங்களோட பேங்க் எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கை போய் அப்ரோச் பண்ணிவிட்டு, எனக்கு வந்துட்டு இந்த PMSBYன்னு ஒரு ஸ்கீம் இருக்காமே, PMJBYன்னு ஒரு ஸ்கீம் இருக்காமே, 436 rupees and 12 rupees அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு ஆப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தட் வில் டில் சம் எக்ஸ்டென்ட் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் இன்றைக்கி எடுத்த மாதிரி இருக்கும். இது ஒரு விஷயம் நான் வந்துட்டு ரொம்ப மக்களுக்கு எப்பயுமே நான் பேசுகிறப்ப சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். என்ன மக்களே, நம்ம மிஸ்டர் ஹேமந்த் வந்து நிறைய ஸ்கீம்ஸை பற்றி பேசினார். அதாவது ரொம்ப காமனாக விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ், நம்மளுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு நிறைய ஸ்கீம்ஸை வந்து நம்ம சொல்லியிருக்காரு அவர். நம்ம மக்கள் இதை எல்லாருமே பயன்படுத்துவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு பாமர மக்கள் எல்லாருமே தயவு செஞ்சு நியர்பை பேங்க்கில் போயிட்டு, நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிற பேங்க்கில் போயிட்டு உங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற சில ஸ்கீம்ஸ் எல்லாம் சார் சொன்னார். லைக் அதை தனியாக சொல்லுங்க சார் ஒரு வாட்டி அவங்களுக்கு. பிரதான் மந்திரி ஜன்தன் பீமா யோஜனா, பிரதான் மந்திரி ஜன்தன் பீமா யோஜனா, JJBY, PMJJBY, PMSBY. ஸோ இது எல்லாமே நீங்கள் தயவு செஞ்சு போய் கேளுங்க. இது நம்மளுடைய உரிமை, நம்மளுக்கு தேவையானது. நம்மளுக்கு அது யூஸ் ஆகலைன்னா கூட நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு அப்புறம் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு தேவை அவங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து கவர்மெண்ட் நம்மளுக்காக செஞ்சுருக்க ஒரு விஷயம். அதை நம்ம பயன்படுத்திக்காமல் இருந்தால் எப்படி? பயன்படுத்திக்கணும். அது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப தேவையானதாக இருக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு நம்மளுடைய பாமர மக்கள், தெரியாத பாமர மக்கள் போயிட்டு பேங்க்கில் போயிட்டு இதை பற்றி என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக கேட்டுட்டு அதுக்கான விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் மிஸ்டர் ஹேமந்த், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி நம்ம அடுத்த எபிசோடும் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இப்போதைக்கு எங்களுடைய எமோஷன்ஸ் அண்ட் உணர்வுகள் சேனல்லேருந்து உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரீசெண்டாக ஒரு RBI சர்க்குலர் வந்திருக்கு எல்லா பேங்க்ஸ்க்குமே. ஒரு விஷயம் வந்துட்டு, நாமினிஸ் வந்து முன்னாடியெல்லாம் ஒருத்தரை தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 3-4 பேர் வரைக்கும் அலோவ் பண்ணணும். கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஸ்கீம் தான் வந்துட்டு அடல் பென்ஷன் யோஜனா. இது வந்து 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்துட்டு தேர்வு பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீம். நேரமின்மையான்னு தெரியல, இல்லைன்னா இதெல்லாம் போய் டிஸ்கஸ் பண்ணுவோமான்ற ஒரு ஆட்டிடியூடான்னு தெரியல. ஆனால் இது என்ன நடக்கும்னா, பை எனி சான்ஸ் ஏதாவது ஒரு தவறுதல் நடந்துருச்சுன்னா அந்த ஃபேமிலிக்கு வந்து தெரியாமலே போயிடும்.